வெள்ளைக்கவுனி அரிசி இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம புழக்கத்தில் விட்டுட்டோம். இது ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒகிஷா அந்த மாகாணத்தில் பார்த்திங்கன்னா 100 வயசு வரைக்கும் அவங்க இளமை தோற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க தோற்றம் மாறுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒக்கியோ மாகாணம் அவங்க வந்து சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கவுனி அரிசியை கின்மிமோ அப்படின்ற ஒரு பேரில் அவங்க அங்கே வச்சுருக்கிறாங்க. எப்படி நம்ம அதை ஒப்பீடு செய்கிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய அரிசியோட கார்போஹைட்ரேட்டும் அங்கே இருக்கிற அரிசியோட கார்போஹைட்ரேட்டும் ஒரே மாதிரி இருக்குது. சுவையே எல்லாமே இருக்குது. சுவை இருக்காது அவ்வளோவா. நல்லா அதை சமைக்கிற மெத்தட் வந்து நமக்கு தெரியாது. அது வந்து ஒரே முறை வந்து நீங்கள் சமைக்க முடியாது. முதல்ல நீங்கள் ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் சோக் பண்ணதுக்கப்புறமா சாப்பாடு ஒலை கட்டி 40 நிமிஷம் நல்லா வேக வச்சு வடிகட்டினீங்கன்னா சாப்பிட முடியாது. ரப்பர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இட்லி சட்டியில் 2வது அடுக்கு வச்சு அது மேலே ஒரு வாழை இலையோ இல்லை வெள்ளை துணியோ போட்டு இந்த சாப்பாடு எடுத்து பரப்பி அதில் வந்து நம்ம வந்து அதில் எந்த சுவையுமே இருக்காதுன்றதுனால